நம்ம தமிழ்நாட்டில் தாலுக்கா ஆஃபீஸிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான வேக்கன்சியை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாபுக்கு தேர்வெல்லாம் எதுவும் கிடையாது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டார்டிங் சேலரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 55,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 5/7/2024 இன்னும் 4 நாள் தான் இருக்குது. இந்த தேதியில் வந்து நீங்கள் டேரெக்டாக போய் நீங்கள் இது ரெஸ்யூம் கொடுக்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ காய்ஸ், இப்போ இந்த ஜாபுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்றத இப்போ ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோடு நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட இப்போ பார்த்துருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் டவுன்லோட் பண்ணி படித்து பாருங்கள். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்ட கலெக்டர் ஆஃபீஸில் இருந்தால் இந்த நோட்டிஃபிகேஷனும் வந்திருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தாலுக்கா ஆஃபீஸிலும் வேலை இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இது அஃபிஷியல் வெப்சைட் தான். கிருஷ்ணகிரி.NIC.in போட்டிங்கன்னா இது வரும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைல் வியூஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் போனீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் நீங்கள் ஃபில்லப் பண்ணி நீங்கள் டேரெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? இதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகும். இது டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலேருந்து உங்களுக்கு வந்திருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிருஷ்ணகிரி தான் இருக்குது அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுற போது பார்த்தீங்கன்னா அப்ளிகேண்ட் நேம் கேட்டிருக்காங்க, அவங்களுடைய ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டேட் ஆஃப் பர்த், ஏஜ் கேட்டிருக்காங்க. எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் நீங்கள் என்ன 10th படிச்சிருந்தா 10th, +2 படிச்சிருந்தா +2, டிப்ளமோ படிச்சிருந்தா டிப்ளமோ, அந்த மாதிரி இது பண்ணணும். ஆதார் கார்டு நம்பர் கேட்டிருக்காங்க, அதோட ஜெராக்ஸும் அட்டாச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பரையும் சர்டிஃபிகேட்டும் அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரண்ட் அட்ரஸ் கேட்டிருக்காங்க, பர்மனெண்ட் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. சரிங்களா? இது வந்து நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக உங்களுக்கு இதுலேருந்து தான், அதாவது போஸ்ட் ஆஃபீஸில் தான் உங்களுக்கு எது ஒன்றும் ரிப்ளை பண்ணுவோம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் மின்னஞ்சல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடி, ஃபோன் நம்பர் இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக கொடுத்தாகணும். ஏன்னா உங்களுக்கு மெயில் ஐடிலையும் அல்லது ஃபோன் நம்பர்லேயும் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே நீங்கள் ஃபில்லப் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லோரும் பண்ணுற தப்பு இது தான். உங்களுடைய சிக்னேச்சர் போட மறந்துடுறீங்க. சிக்னேச்சர் போடாமல் நீங்கள் இது பண்ணிங்கன்னா அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்ளை ஆகாது. உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆயிரும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இவங்க கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த மாதிரி தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பேஜ் இருக்கும். சரிங்களா? அவங்க மேலே கொடுத்துருக்கிறது தான் இங்கே கீழேவும் உங்களுக்கு இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இங்கிலீஷில் நோட்டிஃபிகேஷன் படித்தாலும் சரி, எதில் படித்தாலும் சரி, இவங்க கேட்டிருக்கிற அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2 பாஸ்போர்ட் சைஸ் கேட்டிருக்காங்க, பர்த் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க, எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனோட சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க, 10th +2 ஸ்டாண்டர்டோட மார்க் லிஸ்ட் கேட்டிருக்காங்க, நேட்டிவிட்டி, ஓட்டர் ஐடி, அதாவது பஞ்சாயத்தில் இருந்தால் பஞ்சாயத்து, முனிசிபாலிட்டி இருந்தால் முனிசிபாலிட்டி, கார்பரேஷனில் இருந்தால் கார்பரேஷன், டேக்ஸ் ரிசிப்ட் இருந்தால் அதையும் நீங்கள் அட்டாச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்கள்கிட்ட எது இருக்குது அதை அட்டாச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆதார் கார்டு கேட்டிருக்காங்க, பேன் கார்டு கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரேஷன் கார்டு, உங்களுடைய ஐடி ப்ரூஃப்காக ரேஷன் கார்டு கேட்டிருக்காங்க. உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை நீங்கள் வந்து டேரெக்டாக உங்களுக்கு இதில் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இதோடைய நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதே வெப்சைட்டில் தான் உங்களுக்கு வெளியிட்ருக்காங்க. சரிங்களா? இதில் வந்து இதில் டேரெக்டாக கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து இதில் வந்து டவுன்லோட் ஆகிரும். இது வந்து பார்த்திங்கன்னா பத்திரிகை செய்தி, அதாவது மாவட்ட திட்ட அலுவலகம் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இது வந்து வெளியிட்ருக்காங்க. சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி மாநில திட்ட குழுவின் அப்படின்றது இவங்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இதோட முகவரி கொடுத்துருக்காங்க. மாவட்ட திட்ட பிரிவு அலுவலகம், மாவட்ட திட்ட பிரிவு அலுவலகம், தாலுகா காவல் நிலையம் அருகில் ராயக்கோட்டை சாலை, கிருஷ்ணகிரி. இந்த முகவரியில் தான் நீங்கள் டேரெக்டாக போய் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? 28/6/2024 முதல் 5/7/2024 வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாலை, அதாவது சாயந்தரம் 5:45க்குள்ளே நீங்கள் உங்களுடைய ரெஸ்யூம், அதாவது விண்ணப்பிக்கலாம் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. பாருங்கள், காலதாமதமாக வந்தால் உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் செய்யப்படும் அப்படின்றதையும் இவங்க முதலே சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இப்பணி முற்றிலும்
தற்காலிகமானது அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது வந்து டெம்பரவரி தான், உங்களுக்கு பர்மனெண்ட் கிடையாது. பர்மனெண்ட் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது அப்படின்றத ஒரு கட்டத்தில் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா முழுசாக உங்களுக்கு தாலுகா ஆஃபீஸில் அப்படி இல்லைனா கலெக்டர் ஆஃபீஸ் கீழே தான் உங்களுக்கு வேலை இருக்கும் அப்படின்றத இவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் 10th படித்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். சரிங்களா? 10th பாஸ் பண்ணவங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். இது கல்வி தகுதி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி தான், நீங்கள் 10th படிச்சிருந்தாலும் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கல்வி தகுதி வந்து பொறியியலோ மருத்துவ ரீதியாகவோ சட்டம், அதாவது விவசாய, கால்நடை, அறிவியல் போன்ற தொழில் முறையில் படிச்சிருந்தாலும் சரி, எது படிச்சிருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டிகிரி படிச்சிருந்தாலும் சரி, +2க்கு மேலே படித்தவங்க அப்ளை பண்ணால் அவங்களுக்கு வந்து முதல் உரிமை கொடுக்கப்படும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. சிஎம் முறையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் உரிமை கொடுக்கப்படும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. பதவியின் பேர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோக்கஸ் பிளாக் டெவலப்மெண்ட் ஃபாலோ அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதுதான் உங்களுடைய பதவி பேர். வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர் மந்த் வந்து 55,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும். 10th படித்தவங்களுக்கு வந்து இவ்வளோ சேலரி யாரும் கொடுக்க மாட்டாங்க, இவங்க கொடுக்குறாங்க. சரிங்களா? இந்த வாய்ப்பு வந்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இவங்க பாருங்கள், இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணணும், எங்கே டவுன்லோட் பண்ணணும் அப்படின்றது இவங்க வெப்சைட்டும் கொடுத்துருக்காங்க. Krishnagiri.nic.in நோட்டீஸ். இதில் தான் உங்களுக்கு டைரெக்டாக போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மேலே என்ன கொடுத்துருக்காங்களோ அதே பேஜ் தான் இங்கே கீழவும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இங்கிலீஷில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக நீங்கள் நேர்முக தேர்வு தான் உங்களுக்கு இருக்கும். நேர்முக தேர்வே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டேரெக்டாக உங்களுக்கு இன்டர்வியூ மாதிரி இருக்கும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ.